சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியில் நடைபெற்று வரும் மாணவர்கள் போராட்டத்தில் புதுவை எம்பி வைத்திலிங்கம் பங்கேற்பு. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தல். எஸ்எஃப்ஐ தீப்பந்தம் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசனின் நினைவு நாள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிப்பு. புதுச்சேரி காங்கிரஸ் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினரும் பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவருமான வைத்திலிங்கம் அவர்கள் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுடெல்லியில் மாணவர்கள் மீது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்தும், நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்தும், நீட் முறைகேட்டிற்கு தார்மீக பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியும், இன்றைய தினம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் மொத்தம் 125 பேர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரின் தலைமையில் பிரதமரை சந்தித்து முறையிடுவதற்காக பிரதமர் இல்லம் நோக்கி சென்று வாயில் எதிரே அமைதியான முறையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு முறைகேடு குறித்து நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு திருப்திகரமான பதிலை அளிக்கவில்லை என்றும், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் எந்த உறுதியான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற முறைகேடுகள் மீண்டும் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் எந்த தெளிவான உத்தரவாதமும் வழங்கப்படவில்லை. இதன் முழு பொறுப்பையும் ஏற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பதே போராட்டத்தின் முக்கிய கோரிக்கையாகும். பிரதமர் இல்லத்தின் எதிரே அமைதியாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 125 மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தி கைது செய்து வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். இந்த போராட்டத்தில் புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் பங்கேற்றார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டனர் என்றும், மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும், நாட்டின் தேர்வு முறையின் நம்பகத்தன்மையை மீட்டெடுக்கவும் நீட் முறைகேடு தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தி குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்வதுடன், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும், இதுபோன்ற முறைகேடுகள் இனி நடைபெறாத வகையில் உறுதியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி எஸ்எஃப்ஐ தீப்பந்தம் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் போராடி வரும் மாணவர்களுக்கு ஆதரவாகவும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும், புதுச்சேரியில் இந்திய மாணவர் சங்கம் எஸ்எஃப்ஐ சார்பில் ராஜா திரையரங்கம் அருகே பிரம்மாண்ட தீப்பந்தம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமீப காலமாக கல்வித்துறையில் நிலவி வரும் குளறுபடிகள், தேசிய தேர்வு முகமையின் NTA தோல்விகள் மற்றும் மாணவர்களுக்கு எதிரான போக்கு ஆகியவற்றை கண்டித்து டெல்லியில் மாணவர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ராஜா தியேட்டர் அருகில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எஸ்எஃப்ஐ அமைப்பைச் சேர்ந்த ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். டெல்லி மாணவர்களின் போராட்டத்திற்கு தார்மீக ஆதரவை வழங்கும் வகையில் கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தி ஒன்றிய அரசுக்கும் கல்வி அமைச்சருக்கும் எதிராக அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. செவாலியே சிவாஜி கணேசன் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கிழக்கு கடற்கரை சாலை, கருவடிக்குப்பம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் வையாபுரி மணிகண்டன், மோகன்தாஸ், செந்தில் என்கிற ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஊசியும் நூலும் என்ற குறும்படத்தை திரைப்பட நடிகர் தலைவாசல் விஜய் அவர்கள் தலைமையில் திரையிடப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை சென்னை ஈஞ்சம்பாக்கம் கோரமண்டல் ஆர்டிஸ்ட் கிராமம் அரங்கில் நடைபெற்ற வண்ணசாரல் 2026 கண்காட்சியில்
முத்திரை கல்வி கலைப்பணி அறக்கட்டளை தயாரிப்பில் மஞ்சு பிரதர்ஸ் உருவாக்கியுள்ள ஊசியும் நூலும் என்ற குறும்படத்தை திரைப்பட நடிகர் தலைவாசல் விஜய் அவர்கள் தலைமையேற்று திரையிடப்பட்டது. இந்த குடும்ப திரை காவியத்தை முத்திரை பி. முத்துக்குமரன் எழுதி இயக்கியுள்ளார். நடிகர் தலைவாசல் விஜய் இப்படத்தை குறித்து பேசுகையில், எழுதியிருப்பது பி. முத்துக்குமரன், ஒளிப்பதிவு பி. வெங்கடேசன், படத்தொகுப்பு பி. மகேஸ்வரன், பாடல்கள் இசை பி. அண்ணாமலை என்று ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இணைந்து படத்தை எடுத்திருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று பாராட்டினார். மஞ்சு பிரதர்ஸ் தயாரிப்பில் எடுக்கப்பட்ட இப்படம் ஒரு கூட்டு குடும்பத்தை மையமாக வைத்து விளக்கப்பட்டுள்ளது. ஊசியும் நூலும் குறும்பட திரையீட்டு விழாவிற்கு நுண்கலை கல்லூரி பேராசிரியர் கலைச்செம்மல், டாக்டர் வில்வநாதன், இணை பேராசிரியர் திருநாவுக்கரசு, பிகாசோ ஸ்கூல் ஆர்ட்ஸ் இயக்குனர் வெண்ணிலா மகேஸ்வரன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், அவர்களது பெற்றோர்கள், பாவேந்தர் பல்கலைக்கூட நிர்வாகிகள், ஊசியும் நூலும் படத்தில் விஞ்ஞானியாக நடித்திருந்த திரைப்பட நடிகர் சேகர், மனோகரன், பேபி சனாமிகா, உதயா வெங்கடேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனால இதுவே ஒரே குடும்பத்தில் இப்போ ஒரு படம்னா ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு இடத்துல இசை, ஒவ்வொரு டைரக்டர் வெவ்வேறு பண்ணும்போது நீங்க 4 பேரும் ஒரே குடும்பத்தில் 4 திறமையில செஞ்சிருக்கீங்க. இப்போ கீபோர்டு வாசிச்சதுல ஒரு பொண்ணு, அவங்க அப்பா தான் இதுக்கு இசை பாடல். இந்த படத்துல அந்த பொண்ணு படம் பூரா நடிக்குது. ஐயாவும் நடிச்சிருக்காங்க, வந்திருக்காங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும் படம், நகைச்சுவையா ஓடும், ரொம்ப நகைச்சுவா. இந்த படத்தினுடைய கதை என்னன்னா, ஒரு கூட்டு குடும்பம் இப்ப இல்ல, அப்பா அம்மாவோட சேர்ந்து அனுசரிச்சு வாழ்ந்துட்டு இருக்க அந்த குடும்பத்துல வரக்கூடிய மகிழ்ச்சிகள் எல்லாம் இதுல தெரியப்படுத்துறோம். நீங்க எல்லாம் இப்ப இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அதை பாருங்க, அது உங்களுக்கு ஜாலியா இருக்கும். அதுதான் நான் சொல்லக்கூடிய கருத்து. எனக்கு இந்த படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து சகோதரர்களுக்கும், மற்ற உதவியாளர் அனைவருக்கும், நடிகர்களுக்கும், நடிகர் சங்கத்துல ஐடி கார்டு வச்சிருக்கக்கூடியவங்க, பல திரைப்படங்கள் நடிச்சவங்க தான் இதுல நடிச்சிருக்காங்க. இது பெரிய படம் மாதிரி தான் இது. அதனால இதை அவசியம் பார்க்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மும்மத பிரார்த்தனை மற்றும் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயிலில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள பள்ளிவாசல் மற்றும் தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு தொழுகையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் அலுவலகத்தில் கேக் வெட்டி தொண்டர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு, நடராஜன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும், நீ போதாதுன்னு சொல்லும். ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும், நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும், உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். மருந்து மூலப்பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தி ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி CIP-MAA-வின் 16வது மாநில மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்திய மருந்து விற்பனையாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பான CIP-MAA அமைப்பின் 16வது மாநில மாநாடு புதுச்சேரி கிங் அவதார் ரிசார்ட்டில் நடைபெற்றது. மாநாட்டிற்கு மாநில பெருந்தலைவர் வேங்கடசுந்தரம், மாநில தலைவர் மனோஜ் பிரகாஷ், பொதுச் செயலாளர் சுந்தரராஜு, பொருளாளர் ரகுநாதன் ஆகியோர் தலைமையேற்றனர். வழிகாட்டுக்குழு உறுப்பினர்கள் அருண் பிரசாத், ரமேஷ், பன்னீர்செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்களில் DPCO விலை கட்டுப்பாட்டில் உள்ள
760 அத்தியாவசிய மருந்துகளுக்கான மூலப்பொருட்களின் விலையை மத்திய அரசு கட்டுப்படுத்தி குறைக்க வேண்டும். MSME நிறுவனங்களுக்கு வணிக மின் கட்டணத்திலிருந்து விலக்கு வழங்க வேண்டும். ஆன்லைன் மருந்து விற்பனையை முழுமையாக தடை செய்ய வேண்டும். மருந்து மற்றும் பேக்கிங் பொருட்களுக்கான மூலப்பொருட்களின் விலையை அரசே நிர்ணயிக்க வேண்டும் மற்றும் அவற்றுக்கான GST வரியை 18% 5 அல்லது 0% குறைக்க வேண்டும் என்பன இடம்பெற்றன. மேலும் போலி மற்றும் தரமற்ற தடை செய்யப்பட்ட மருந்துகளின் உற்பத்தி, விற்பனையை தடுக்க அரசின் கடுமையான சட்ட நடவடிக்கைகளுக்கு CPI-MAA முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கும் என்றும், அதன் உறுப்பினர்கள் அனைவரும் அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தரமான மருந்துகளை மட்டுமே உற்பத்தி செய்து மக்களின் நலனுக்காக செயல்படுவோம் என்றும் உறுதியளித்தனர். அதேபோல் மருந்து பொருட்களின் மீதான GST வரியை 5% குறைத்து தரமான மருந்துகள் குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைக்க வழிவகுக்க ஒன்றிய அரசுக்கு மாநாட்டில் நன்றி மற்றும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் அனைத்து வகையான மருந்துகளுக்கும் தற்போது உள்ள 5% GSTயை முழுமையாக நீக்கி 0% குறைக்க வேண்டும் என்றும் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி கிங் அவதார் ரிசார்ட்டில் நடைபெற்ற சிப்மாவின் 16வது மாநில மாநாட்டு மாநில பெருந்தலைவர் திரு வெங்கடசுந்தரம், தலைவர் திரு மனோஜ் பிரகாஷ், பொதுச் செயலாளர் A. சுந்தரராஜு, பொருளாளர் A. ரகுநாதன் தலைமையேற்க மற்றும் வழிகாட்டுக்குழு உறுப்பினர்கள் திருவாளர்கள் அருண் பிரசாத், பன்னீர்செல்வம், ரமேஷ் சார் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற 16வது மாநில மாநாட்டின் தீர்மானங்கள். DPCO விலை கட்டுப்பாட்டில் உள்ள 760 மருந்துகளின் மூலப்பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தி குறைக்க வேண்டுகிறோம். MSME-யாக பதிவு செய்து சந்தைப்படுத்தும் நிறுவனங்களுக்கு வணிக முறை மின்கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்க வேண்டுகிறோம். ஆன்லைன் மருந்து வர்த்தகத்தை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என வேண்டுகிறோம். மருந்து மற்றும் பேக்கிங் மெட்டீரியலுக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் விலையினை கட்டுப்படுத்தி அரசே அதை நிர்ணயிக்க வேண்டும் என்றும், அதற்கான GST வரியை 18% 5% குறைக்க வேண்டும் என வேண்டுகிறோம். போலி மருந்து மற்றும் தரமற்ற தடை செய்யப்பட்ட மருந்துகளின் உற்பத்தி மற்றும் விற்பனையை தடை செய்ய தற்போது உள்ள கடுமையான சட்டத்திட்டங்களுக்கு சிப்மா முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் அளிப்போம் என உறுதியேற்கிறோம். கூடுதலாக சிப்மாவின் உறுப்பினர்கள் அனைவரும் நேர்மையாகவும் அரசின் சட்ட விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு மக்களின் நோய் தீர்த்து நலம் காக்கும் மருந்துகளை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவோம் என உறுதியளிக்கின்றோம். மூலக்குளம் மேட்டுப்பாளையம் சாலையில் ஓடிய முள்ளம்பன்றியின் வீடியோ புதுச்சேரியில் தற்போது வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மூலக்குளம் மேட்டுப்பாளையம் சாலையில் முள்ளம்பன்றி ஒன்று சாலை ஓரமாக வேகமாக ஓடியது. இதை கண்ட வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ஆச்சரியமடைந்தனர். அவ்வழியாக சென்ற சிலர் முள்ளம்பன்றியை பின்தொடர்ந்து வீடியோ பதிவு செய்தனர். அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வைரலாகி வருகின்றன. நகர்ப்புற எல்லை பகுதிகளில் வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக கூறப்படும் நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செவாலியே சிவாஜி கணேசனின் நினைவு நாளை ஒட்டி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கட்சியினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள சிவாஜி கணேசன் சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி கட்சியினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அழகப்பன், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன், இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த பேராசிரியர் டாக்டர் ராஜேஸ்வரி, முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் ராகுல் பிரசாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் வெற்றி பெற வேண்டி புதுச்சேரியில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டி தமிழக வெற்றிக் கழகத்தினர் சார்பில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில நிர்வாகி புதியவன் தலைமையில் புதுச்சேரி பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. பின்னர் ஆலயத்திற்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நிர்வாகிகள் கூறுகையில், கடந்த ஆண்டே வெளியாக இருந்த ஜனநாயகன் திரைப்படம் பல்வேறு காரணங்களால் தாமதமான நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள இந்த படம் அவர் அரசியலில் ஈடுபட்டுள்ளதால் இறுதி திரைப்படம் என்பதால் படம் மாபெரும் வெற்றி பெற்று சாதனை படைக்க வேண்டி இந்த சிறப்பு பூஜை நடத்தப்பட்டதாக தெரிவித்தனர். டெல்லியில் நடைபெற்று வரும் மாணவர்கள் போராட்டத்தில் புதுவை எம்பி வைத்திலிங்கம் பங்கேற்பு. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தல். எஸ்எஃப்ஐ தீப்பந்தம் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசனின் நினைவு நாள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிப்பு.